ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக காலையில் பாருங்கள் ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி நானும் பையனும் ரெடி ஆகிட்டோம். காருக்கு புக் பண்ணியிருக்கு. கார் வந்துக்கிட்டே இருக்குது. பையனோட ஃப்ரெண்டு வந்துட்டாப்புல. காரில் ஏறியாச்சு. எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்வீட்டு வாங்கிட்டு மதுரை மல்லியை வாங்கிக்கிட்டு அப்படியே காரில் போயிட்டே இருந்தால் கரெக்டாக போய் பொண்ணு வீட்டு வாசலில் நின்று எல்லாம் வெல்கம் பண்ணி உள்ளே போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு, பொண்ணை இங்கே ஃபோட்டோவிலே பார்த்தாச்சு, இப்போ நேர்லேயும் பார்த்தாச்சு. ஓகே பண்ணி பொண்ணு தலையில் பூ வச்சு வாயில் வந்து ஸ்வீட்டை கொடுத்தாச்சு. பையனுக்கும் ஸ்வீட்டு கொடுத்தாச்சு. பொண்ணோட அப்பாவும் பையனுக்கு ஸ்வீட்டு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் மனசு எல்லாமே ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நான் எதிர்பார்த்த எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பொண்ணை பிடிச்சிருந்துச்சி. ஓகே பண்ணியாச்சு. ஏற்கனவே எங்கள் வீட்டில் 2 பாப்பா இருக்குது, 3ஆம் பாப்பாவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சந்தோஷத்தோட ஆட்டோவை புக் பண்ணி அப்படியே மீனாட்சி அம்மனை பார்த்து ஒரு கும்பிட போட்டு வரலாம். தாயே, எங்கே என் சின்ன மருமக இருக்கா, நான் தேடிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் மதுரையில் கொண்டு வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு வருவோன்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தவங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு. மதுரை மருமக